அது செடி என்னான்னு தெரியல, காஞ்சிடுச்சிங்க. பாதி செடி காஞ்சிடுச்சு. ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். வாங்க, இன்றைக்கி நம்ம கொல்லைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கொல்லைக்கு வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். கொல்லைக்கு வந்தோமா, கொல்லையில் வந்து மழை நிறைய இருந்திருக்கு. அதனால் செடியெல்லாம் ரொம்ப பசுமையாக செழுமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மருதாணி செடி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ தான் வருது. இது டக்குன்னு கிளம்ப மாட்டேங்குதுங்க, அதான் ஒரு பிரச்சனையாக. டக்குன்னு கிளம்புனா தான் நல்லாயிருக்கும். டக்குன்னு கிளம்ப மாட்டேங்குது மருதாணி செடி. இதெல்லாம் முருங்கை. பிங்க் கலர் செம்பருத்தி பூ பாருங்க. நம்ம பொங்கலுக்கு வச்ச கரும்பு வந்து எத்தனை பில் வந்துருக்கு பாருங்க. ஒரு அடி வந்துருக்குது. இதுதான் இன்னும் கரும்பு வரல. இது ரெண்டும் கரும்பு வந்துருக்கு. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு மருதாணி செடி வச்சோம். இங்கே ஒரு மருதாணி செடி இருக்கு. இது வந்து கருணக்கிழங்கு செடி. சாரி, மரவள்ளி கிழங்கு செடி. கருணக்கிழங்குன்னு சொல்லிட்டேன் பேசிக்கிட்டே. அப்போ வந்து என்னை பார்த்துட்டு இங்கே நிறைய மிளகா செடி இருந்துச்சு. அதெல்லாம் பிடுங்கி போட்டாங்க போல் அப்பா. சரி, ஓகே, வாங்க நம்ம அங்கே போகலாம். முருங்கை செடியும் வளரவே மாட்டேங்குதுங்க, கடுப்பாக இருக்குது. செமையாக இருக்குல்ல செம்பருத்தி. அக்கா இது செம்பருத்தி செடி. மழை பெஞ்சது செடிலாம் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி விடுறதுக்கும் மழை வர்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். செடிலாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. ரொம்ப வெயில் அடித்து செடிலாம் காஞ்சி சுருண்டு போச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள். அழகாக இருக்கு பார்க்குறது. பட்டர்ஃப்ளை. கேழ்வரகு போடலான்னு பார்த்தா சரி வந்து கோழி கொத்தி சாப்பிடணும் போல் எல்லாத்தையும். அழகாக இருக்குல்ல, சூப்பராக.
லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. ஊட்டி கொடைக்கானல் ரெசார்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். என்ன பாப்பா ஓனானுக்கெல்லாம் பயப்படல. நீ ஏன் உள்ள போத? அப்புறம் நான் இருக்காது. காட்டி பிடிச்சா இங்கே உட்காதுமா, இங்கே உட்காந்துக்கோ. மடியில் உட்கார முடியாது. பூச்சி இருக்கிட்ட உட்கார மாட்டேங்களா கொள்ளையில் வந்து? நீ உட்காருமா. மடியில் உட்கார முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க. கொஞ்சமாக தான் உட்காரு. அப்படியே உட்காரு. அதிகமாக இருக்கலாம். ஆமாம், உள்ளே போகலாம். நீங்கள் தானே உள்ளே போகலான்னு சொன்னீங்க. வாங்க. ஒன்றும் இல்லை. இங்கே நந்தியாவட்டை. இந்த பூ வந்து சிவனுக்கு உகந்த பூ. சிவனுக்கு பிடிக்குமா? வாமா உள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், எல்லா கலர். அது நிற்க முடியுது அதுக்கு மேலே. அது கூட பழகும். அதை பிரிக்கட்டி அடிச்சா அதுவும் இந்த பொண்ணு கூட்ட போ. அது கட்டில் உட்காந்தீங்கன்னா தோசை விட்டு கொடுக்க போது உனக்கு தோசை தான் பிடிக்கும். அதான் தோசை தான் இதுக்கு பிடிக்கும். தோசை, கார சட்னி, தக்காளி சட்னி, சாப்பாடு 3 வேளையும் இதே தான் சாப்பிடுவேன். சின்னகடி 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. மிச்சி கடை போயிடலாம். சும்மாவே சமைக்கிறீங்கக்கா? காலை சாப்பாடு செஞ்சாச்சு. காலையில் வந்து காஃபி கடிச்சு வச்சு அதில் வேறு ஏதாவது செய்யலாம்னா நம்ம கொல்லைக்கு போகலாம், எல்லோரும் போகலான்னு நினைப்போம். ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சு 1/2 டம்ளர் காஃபி கடிச்சு வச்சு காஞ்ச மிளகா வச்சு பெருங்காயம், ஜீரகம் காஃபி போட்டு காய்ச்சி அங்கேயே போயிட்டேன் போடலாம். எனக்கு போடக்கூடாதுன்ட்டு வெறும் கல்லாம செஞ்சு. சின்ன பாப்பா எங்களுக்கு டவுனில் இருக்குமாக்கா? டவுனில் இந்த அண்ணா நகர்னு சொல்லிட்டு முந்திரி பண்ணை இருக்குல்ல, போகுது ஆல்ரெடி. நம்ம ஆல்ரெடி நடக்கக்கூடிய ரோடு போகுது, கம்பெனி சைடு போகுது. அந்த ரோட்லேயே போய் ஏறினா இது மெயின் ரோடு அந்தாண்ட. வீட்டுக்கு போகலாம். போகலாம் 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 போகலாம். போதும் நாங்கள் வெயில் அடிக்குதம்மா. மாமி போகலாம். போகலாமா? அப்பா ஃபோன் பண்ணுமா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா? தெரியாதம்மா, இங்கே வந்துட்டோம். அம்மா 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 ப்ளீஸ்மா வாமா போய் அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாமா? அம்மா கால் வலிக்குச்சு. ஃபோன் வருது ஏதோ. ஃபோன் வருது. மாமா போலாம். மம்மி
வாங்க மம்மி போகலாம். திட்டாதம்மா. அப்பா கேட்டுட்டே வந்தேன். யாரு கூட போனீங்க? ஆட்டாவில் போனேன். ஆட்டோவில். நானுங்க நரி மேடம் எல்லாம் நரிமடம் தான் பேசிட்டே கிடப்பேன். இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் கிடையாதுடா, சொல்கிறத கேளு. வா, ஒன்றும் இல்லை, வா, பயப்படாத. இந்த ஓநாய் பூமிகள் வந்து மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டவை இல்லை, எல்லா உயிரினங்களும் தான். வா, ஓனாய் இருக்காங்க, அதுக்கு பயந்துட்டு வர மாட்டேங்குது. ஓனாய் ஒன்றும் பண்ணாது, வா வர்ஷினி, ஒன்றும் செய்யாது, வா. நான் இப்படியே தாத்தா வராங்க, பின்னாடி அடிச்சுடுவாங்க, வா. என்னமா விஷயமான பட்டாம்பூச்சி வீடியோ எடுக்கிறேன் பாப்பு, வீடியோ எடுக்கிறேன் பாப்பு. சரி பாப்பு. முருங்கைக்காயை தேடி போவோமா? மழை பெஞ்சா இந்த மாதிரி மரையாக வந்துடுது. ஐ மீன் காய் ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடுது. இந்த மாதிரி இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம் காய் மார்க்கெட்டில், திருப்பி கொடுத்துருவாங்க. இது இருக்குமா ஒன்று? ரெண்டு பறிச்சிட்டியா? இந்தா, ஒன்று இருக்காச்சு. நீ போய் பிஞ்சை பறிச்சிடாத. பிஞ்செல்லாம் நான் பறிக்க மாட்டேன். இதுக்கு ஒன்று சும்மா 4 கால் வெண்ணிலாவுக்கு பறிச்சோம். யாருக்கு நீங்கள் பாதி சாப்பிட்டா அவங்களுக்கு பாதி வைங்க. ஆச்சி பெரிய பொண்ணு கத்திரிக்காயில் போட்டு கேட்டா அப்பா அதையும் நான் முருங்கைக்காய், இந்த 2 முருங்கைக்காயும் பாருங்கள். ஜோடி வாழைப்பழம் மாதிரி ஜோடி முருங்கைக்காய். கரண்ட் இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. ஐயோ யா, அப்பா சாப்பிட்டாங்களாட்டுக்குமா அம்மா?